எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி சட்டுன்னு அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இது சீக்கிரத்துல கெட்டு போகாது. சாதத்துல போட்டு சாப்பிடலாம், தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், பழைய சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம், மெயினா இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுட்டு சாப்பிடலாங்க. ஒரு சூப்பரான ரெசிபி இது, ரொம்பவே ஈஸி. இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாய் தான். இந்த குண்டு மிளகாயை ஒரு 15, 18, 20 இது போல அளவுகளில் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். காரம் நீங்க குறைவா தான் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில செய்யறது ரொம்பவே நல்லது. அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் கூட நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல உங்களோட விருப்பப்படி நீங்க எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த எண்ணெயில சேர்த்து இது போல லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லாவே ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது போல கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கணும். இது போல அரைச்ச பிறகு எண்ணெய் இதுல சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் நல்லெண்ணெயா இருந்தாலும் காய்ச்ச தேவையில்லை. மற்ற எண்ணெயை காய வச்சு ஆற வச்சு சேர்த்துருங்க. இதுல பூண்டு பற்களை சேர்த்து நான் ஒரு 10, 12 பூண்டு பற்களை இதுல சேர்த்துட்டு இது போல நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது திரியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையமும் இருக்கக்கூடாது. இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. இந்த 3-4 பொருள் தான். அதாவது மெயினான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மிளகாய், பூண்டு, எண்ணெய், உப்பு, அவ்வளவே தாங்க. இதை சேர்த்து இது போல கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா சுட சுட இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், சூடான சாதத்துல ஆகட்டும் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இது ஜஸ்ட் பூண்டு மிளகாவை அம்மியில வச்சு இடிச்சு அந்த நல்ல பாட்டிங்கெல்லாம் ஒரு துவையலா கொடுப்பாங்க பழைய சாதத்துக்கு. அதே ரெசிபி தாங்க. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட கெட்டு போகாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. காரம் நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா திருப்பி நான் சொல்கிறேன், காரம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இதில் இந்த காரத்தையும் பூண்டோட அந்த காரத்தன்மையையும் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெல்லத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ செய்யும் பொழுது வெல்லம் சேர்க்கல. இன்னொரு சட்னி செய்யும் பொழுது வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பூண்டு பற்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூண்டு பற்களாக இருந்ததுன்னா அதனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.